எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு வந்து ஜூன் 24 வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரி வந்து நடந்தது. நிறைய பேர் வந்து எதுக்காக வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எதனால எனக்கு வந்து யூட்ரஸ் வந்து இந்த ஏஜில் ரிமூவ் பண்ணாங்க. அதாவது 33 இயர்ஸில் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேட் டிசிஷன் தான். பட் ஆனால் எனக்கு இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் தான் வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுங்க. பீரியட்ஸில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது. பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பிசிஓடி, பிசிஓஎஸ்ஸு, இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அடினோமயோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அப்படின்னு வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. அடினோமயோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூட்ரஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வீங்கியிருக்கிறது, அதுதான் வந்து அடினோமயோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து எதனால் வருது அப்படின்னா, இதனால தான் வருதுன்னு ஒரு எந்த ஒரு ரீசனும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன் சேஞ்சஸால் வருது அப்படின்னு சொல்லலாம். பட் அடினோமயோசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா விஷயங்களால் வந்திருக்கலாம். 100ல் ஒரு 4 கேஸ் 5 கேஸ் வந்து முன்னாடி பண்ண சர்ஜரி, அதாவது நம்ம வந்து சி செக்ஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சி செக்ஷனால் வர்றதுக்கு ஒரு 5% வாய்ப்பு இருக்குது. அதனால சி செக்ஷன் பண்ண எல்லாத்துக்குமே அடினோமயோசிஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்கிறேன். அடினோமயோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த யூட்ரஸ் வந்து நார்மலான யூட்ரஸ் வந்து அளவுக்கு அதிகமாக வீங்கி இருக்கிறது, அதுதான் வந்து அடினோமயோசிஸ். நார்மலான வீக்கம் இல்லாமல் அதில் ப்ளீடிங் ப்ளீடிங் வந்து அதிகப்படியான ப்ளீடிங் வந்துட்டு அது வெளியில் வராமல் அந்த கர்ப்பப்பையை சுற்றி அதை போய் அந்த சுவர்களில் போய் ஃபார்ம் ஆகிட்டே வர்றது, அந்த டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வர்றதுக்கு பேர் தான் அடினோமயோசிஸ். அது அப்படியே ஃபார்ம் ஆகி என்ன ஆகும்னா, அந்த யூட்ரஸுடைய சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும். அந்த பெருசாகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுனா ரொம்ப அளவுக்கு அதிகமாக வீங்கிரும். அந்த அடினோமயோசிஸ்னால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அளவுக்கு அதிகமான பெயினுங்க, தாங்கவே முடியாது. பீரியட்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கத்தி வச்சு கிழிக்கிற மாதிரி இருக்கும். பெயின் வந்து அப்படியே அவ்வளோ ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு ஜாஸ்தி பெயின். இப்போது அடினோமயோசிஸ் அப்படின்னா கர்ப்பப்பையை சுற்றி வந்து ரத்தக்கட்டு இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து எப்படி ரத்தம் கஞ்சி போய் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் அடினோமயோசிஸ். அப்போது நம்ம அந்த பீரியட்ஸ் வரும்போது என்ன ஆகும், நம்ம வந்து அந்த கர்ப்பப்பை சுருங்கி அப்புறம் தான் வந்து நமக்கு உதிரம் அப்படிங்கிறது வந்து வரும். அப்போது அந்த கர்ப்பப்பை அந்த அடிபட்ட இடத்த வச்சு அமுத்துனா எப்படி ஒரு பெயின் இருக்குமோ அந்த மாதிரி பெயின் வந்து இந்த பீரியட்ஸில் வந்து நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான ப்ளீடிங். சில பேர்த்துக்கு 4 days 5 days, எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 days வரைக்குமே ப்ளீடிங் இருக்கும். அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. என்ன நார்மல் அளவை விட நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பர்சனுக்கு 5 days போகிற ப்ளீடிங் எனக்கு வந்து செகண்ட் டே ஃபுல்லாக ஒரே நாளில் வரும். அப்படின்னா பார்த்துக்கங்க எவ்வளோ ப்ளீடிங் எனக்கு வந்து ஆகும்னு சொல்லிட்டு. இந்த 2.5 வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய பிளட்டுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிருக்கான டேப்லெட் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா வந்து ஹீமோக்ளோபின் வந்து லாஸ்ட் இயரில் 7 அந்த மாதிரி வந்துடுச்சு. அந்த மாதிரி மாறி வந்துட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் பிளட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஏதாவது சாப்பிட்டு பிளட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா திருப்பி ப்ளீடிங் வரும்போது திருப்பி இதாயிரும். இந்த மாதிரி தான் இந்த 2.5 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்மோன் டேப்லெட் எடுத்து அப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து எனக்கு பெருசாக ரெஸ்பாண்ட் ஆகலை. அதுக்கு காரணம் எனக்கு இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ். அந்த மாதிரி அடினோமயோசிஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு அடினோமயோசிஸோடு சேர்ந்து எண்டோமெட்ரியோசிஸும் இருந்துச்சு. அது அப்படின்னா என்ன அப்படின்னா, அடினோமயோசிஸ்ங்கிறது வந்து கர்ப்பப்பையை சுற்றி அந்த ரத்த டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது. அந்த ரத்த டிஷ்யூஸ் அங்கே மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து வழியாக வந்து டியூப்பில் அங்கங்கே மற்ற பார்ட்ஸில் வயிற்றுக்கள் சுற்றி அங்கங்கே ரத்தக்கட்டுகள் வந்து உருவாகிறது. எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து எல்லா ஸ்கேன்லேயும் தெரியாது. ரொம்ப வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கேனில் எம்ஆர்ஐலையோ இல்லை வந்து பெல்விக் ஸ்கேனு இல்லை அப்டமன் ஸ்கேன்லேயோ வந்து அந்த மெட்ரியோசிஸை வந்து
அவ்வளோ வந்து தெளிவுபடுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. அடினோமியோசிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்கேனில் தெரியும். பட் இதோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த இரத்தக்கட்டுகள் மற்ற பார்ட்ஸில் போய் படும்போது என்ன ஆகும்னா, குடலில் மற்ற இடத்துல போய் படும்போது அதுவும் மற்ற வயிற்றில் மற்ற இடத்துலையும் வலிக்கும். கர்ப்பப்பை இருக்கிற இடத்த அடிவயிறு தாண்டி மற்ற இடத்துலையும் பெயின் இருக்கும். இது என்னென்னா, பீரியட்ஸ் மட்டும் பெயின் இல்லாமல் மற்ற நேரத்துலையும் பெயினாக இருக்கும். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அடினோமியோசிஸ் கூட சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து என்னோடய பொண்ணும் பையனும் 2 பேருமே வந்து சி செக்ஷன் தான். ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சர்ஜரி அப்போது குடல் வந்து அந்த ஸ்டிச்சஸோட கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. இது வந்து செகண்ட் டெலிவரி அப்போவே வந்து என்கிட்ட சொன்னாங்க. பட் ஆனால் அப்போ எனக்கு பெருசாக எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதனால அதை நான் கவனம் விட்டுட்டேன். இப்போ அடினோமியோசிஸ் அதிகம், அதாவது கர்ப்பப்பை வீக்கம் அதிகமாக ஆக அந்த ஒட்டுதல் அந்த குடல் வந்து ஒட்டினதுனால ரொம்ப பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒட்டுதல் தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அடிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு கொஞ்சம் அதிக அளவு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, கர்ப்பப்பை வந்து கீழே யூரின் பிளேடரோட போய் ஒட்டிருச்சு. அது ஒட்டினதும் லைட்டாக ஒட்டாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ரெண்டும் அப்படியே ஒட்டி பிணைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நான் ரொம்ப எனக்கு கண்டிஷன்ஸ் வந்து மோசமானதுனால கீழே வந்து பிளேடரோட நல்லா ஒட்டி அது இழுத்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைடில் ஒரு சைடு வாலில் போயும் வந்து ஒட்டிருச்சு. ஸோ அந்த சைடும் ஒட்டி அந்த கர்ப்பப்பை வந்து 2 சைடும் அந்த ஒட்டுதல்னால ஒட்டி இழுத்துட்டு இருந்ததுனால கர்ப்பப்பையோட ஷேப்பே வந்து நீல வாக்கில் மாறிடுச்சு. எனக்கு வந்து நீண்ட மாதிரி இப்படி இருக்க வேண்டிய கர்ப்பப்பை இப்படி நீளமாக வந்து மாறிடுச்சு. அந்த ஒட்டி இழுத்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து கண்டினியூஸாக பெயின் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பீரியட்ஸ் மட்டும் இல்லாமல் எப்போவுமே பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பெயின் வந்து என்னால் வந்து அது கடைசி ஒரு 6 மாதம்னா டாலரேட்டே பண்ணிக்க முடியல, அந்தளவு பெயின் இருந்துச்சு. 6 மாதம் வந்து சரியாக நானும் வந்து ட்ரீட்மெண்ட்டும் ஃபர்தராக பண்ணாமல் இருந்துட்டேன். அதுக்கு காரணம் வந்து அம்மாவுடைய டெத்து, அப்புறம் வந்து தம்பியுடைய என்னோடய பையனுடைய ஃப்ராக்சர், அது எல்லாமே ஒரு ரீசன் சொல்லலாம். அதனால வந்து கரெக்டாக நான் பார்க்காம, இதெல்லாம் வந்து ஒரு காரணம். நமக்கான இதை வந்து நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். என்ன நடந்தாலும் நமக்கான ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் நம்ம தான் பார்த்துக்கணும். அதை பார்க்காம விட்டது அப்படிங்கிறது என்னோடய மிஸ்டேக் தான். அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தளவு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிக அளவில் கொண்டு போய் விட்டுருச்சு. அப்புறம் அந்த குடல் எல்லாமே கர்ப்பப்பையை சுற்றி மேலே ஒட்டிக்கிச்சு. அது வந்து ஸ்கேனில் வந்து அவ்வளோ ஒட்டுதுன்னு எங்களுக்கு தெரியல. சர்ஜரி அப்போ தான் தெரிஞ்சுது குடல் ஃபுல்லாகவே கர்ப்பப்பையை சுற்றி அப்படியே மேலே ரொம்ப ஒட்டிருச்சுன்ட்டு. அது வரைக்கும் வந்து குடல் ஒட்டியிருக்குன்னு மட்டும் சொன்னாங்க. இவ்வளோ ஒட்டுதுங்கிறது ஆப்ரேஷன் அப்போ தான் நிறையா வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால தான் எனக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத வளர்ச்சி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த அடினோமியோசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹார்மோன் டேப்லெட் கொடுத்து சைக்கிளில் ப்ளீடிங்கை கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அந்த ஹார்மோன் வேகத்தையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெரினான்னு ஒன்று இன்சர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மெடிசன் மாதிரி ஒரு டியூப் வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது, அந்த காப்பர் டீ மாதிரி ஒரு டியூப். அது இன்சர்ட் பண்ணால் அது என்ன ஆகும்னா, அது வந்து நம்ம பீரியட்ஸ் வராமல் நமக்கு தடுக்கும். நமக்கு வந்து பீரியட்ஸுங்கிறது ப்ளீடிங்கே வராமல் நமக்கு தடுக்கும். அந்த ஒன் டைம் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா 5 இயர்ஸ்க்கு வந்து அது நமக்கு வந்து அது வந்து இருக்கும். இது வந்து அடினோமியோசிஸ் வந்து நார்மலான ஓரளவுக்கு கண்டிஷன் இருக்கும்போது இது நமக்கு வந்து பாசிபிள் தான். எல்லாருமே அடினோமியோசிஸ் இருக்கிறவங்க சர்ஜரிக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அடினோமியோசிஸ்க்கு நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்குது மெடிசன்ஸ். எனக்கு எல்லாமே பார்த்தாச்சு, இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. மெரினா போடுறதுக்கு அந்த உள்ள சத வளர்ச்சி இருக்கும்போது மெரினா போட முடியாது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த ஒட்டி இழுத்துட்டு என்னோடய கர்ப்பப்பையோடைய ஷேப் மாறினதுனால அந்த பொசிஷன் வந்து உள்ளே வைக்கிற பொசிஷன் இல்லை. ஸோ நான் வந்து மயக்க மருந்து கொடுத்து ஒரு ஸ்கோப் மூலமாக தான் வந்து மறுபடியும் அதை நார்மலாக இன்சர்ட் பண்ண முடியாது, ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணி தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறம் இப்போ எனக்கு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணலைனாலுமே அந்த ஒட்டுனது எல்லாமே அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ யோசித்து பார்த்தா அந்த ஒட்டுனது அந்த சத வளர்ச்சியெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சர்ஜரி கண்டிப்பாக பண்ணணும். அது முடிச்சுட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து டைரெக்டாக வயிற்றில் 3 இன்ஜெக்ஷன்ஸ் போடணும்.
அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெரினா வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுவும் வந்து ஓடியில் வச்சு மயக்க மருந்து கொடுத்து அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். சப்போஸ் இது எல்லாமே பண்ணிவிட்டு அந்த மெரினா வந்து வெளியில் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அடுத்தது யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு இவ்வளோ சர்ஜரி இவ்வளோ பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அந்த தான் போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யோசனையாகவே இருந்துச்சு. என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியல. நாங்கள் வந்து ஏகப்பட்ட டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணோம். நிறைய டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி கடைசியில் தான் வந்து இது யூட்ரஸ் ரிமூவல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்னோடய கண்டிஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு கட்டியும் இருந்துச்சு, கர்ப்பப்பைக்கு வெளியே ஒரு கட்டி, இதெல்லாம் போக அதுவும் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம பண்ணிக்கிறது தான் பெட்ரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் இதில் நிறைய யூட்ரஸ் வந்து இந்த 33ல் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். வெயிட் கெயின் ஆகும். ஏற்கனவே நான் வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவ்வளோ வெயிட்டாக இருந்தேன்னா இல்லை, இந்த 2.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட் பேக் டு பேக் ட்ரீட்மெண்ட் பண்ண வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருச்சு. இது வந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணால் அப்படி ஆகும், அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்னஸ் ஆயிடுவோம், நம்ம வீக் ஆயிடுவோம், சில காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையாவே சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு அதெல்லாத்தையும் தாண்டி இப்போ இருக்கிற வலிக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் போயிட்டேன். அப்புறம் ஃப்ளோபின் டியூப்லேயும் வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ பெயின் வந்து கடைசி ஒரு 15 days வந்து பார்த்திங்கன்னா டாலரேட்டே பண்ண முடியல, அந்த அளவு ஆயிடுச்சு சர்ஜரி. அதனால தான் வந்து உடனே வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சர்ஜரிக்கு வந்து போயிட்டோம். நான் இதனால தான் சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி பண்ணப்போ பார்த்திங்கன்னா குடல் ஃபுல்லாக ஒட்டி இருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் எனக்கு இந்த சர்ஜரி நடந்தது. அதனால் கொஞ்சம் ரெக்கவருமே கொஞ்சம் வந்து எனக்கு மெதுவாக தான் இருக்குது. நார்மலாக யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற சர்ஜரி மாதிரி எனக்கு இல்லை. ரொம்பவே வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு சர்ஜரி தான். லேப்ராஸ்கோப்பில் தான் பண்ணாங்க. பட் ஆனால் யூட்ரஸுடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து கிழிக்கிற மாதிரி கிழித்து உள்ளே வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக போட்டிருக்காங்க. இன்னொன்று நான் வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கிறதுனால ஹெர்னியா மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாக கிழிச்சிட்டு அங்கே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பேக் டு ரொட்டீனுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 15 daysலேயே என்னோடய ரொட்டீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க உடனே வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு ரிமூவ் பண்ணுற முடிவுக்கு போகலான்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இதே யோசனை இதே ஒரு இதாகவே இருந்து தான் கடைசியில் இந்த முடிவுக்கு வந்தோம். மேக்ஸிமம் மெரினா ஆப்ஷன் போகிறது அப்படிங்கிறது இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அது சில பேர்த்துக்கு முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி போகலாம். ஆனால் அப்போவுமே எனக்கு வந்து ஓவரி எடுக்கலை, எனக்கு வந்து யூட்ரஸ் மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க, ஓவரி எடுக்கவே இல்லை. ஏன்னா ஓவரி தான் நம்ம ஹார்மோனு, நம்ம ஈஸ்ட்ரஜன் வர்றது, அந்த மாதிரி நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்கிறது, நமக்கு வந்து ஒரு இது எல்லாமே வந்து நமக்கு ஓவரிஸ் தான். ஸோ வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாலும் ஓவரிஸை எவ்வளோ தூரம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் பார்த்தாங்க. ஸோ எனக்கு ஓவரிஸ் ரெண்டுமே எடுக்கல, யூட்ரஸ் மட்டும்தான் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளே இதுதான் தீர்வுன்னு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு உடனே வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கக்கூடாது. சர்ஜரி அப்படிங்கிறது வந்து பெரிய முடிவு தான். நாங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இந்த முடிவு எடுக்கலை. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நான் அலோபதி மட்டும் இல்லாமல் ஹோமியோபதி, சித்தா எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு எதுவுமே வந்து ரெஸ்பாண்ட் ஆகலை. அதுக்கு காரணம் வந்து எனக்கு இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ். மேபி ஸ்டார்டிங்லேயே வந்து நான் ஹோமியோ, சித்தா அந்த மாதிரி போயிருந்தா எனக்கு வந்து இந்தளவுக்கு வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்லேருந்து நான் என்னோடய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்திருந்தாலும் எனக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வராது அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். அதுக்கு காரணம் எனக்கு பேக் டு பேக் நடந்த என்னோடய சுச்சுவேஷன். ஆனால்
அந்த சுச்சுவேஷன்னால் இன்றைக்கி என்னோடய ஹெல்த் எவ்வளோ தூரம் நான் சஃபர் ஆகியிருக்கேன், என்னோடய ஒரு உறுப்பையே நான் இழந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். பெண்களுக்கு ஏதாவது ஒரு பீரியட்ஸு, கர்ப்பப்பை சம்மந்தமான ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உடனே அதுக்கான டாக்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் முதல்லயே அதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் சர்ஜரி அந்த மாதிரி பெரிய அளவில் கொண்டு போய் விடாதுங்க. நாம் அது பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க, வேலை, கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்மெண்ட்ஸ் பின்னாடியே நம்ம ஓடிட்டுருக்குறோம். நமக்கான நேரத்தையோ நமக்கான ஒரு கேரையோ நம்ம கொடுக்கறக்கு தவறிடுறோம். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலி, நம்ம சுற்றி இருக்கிறவங்க பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே வரணும். அது வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுக்கும் செல்ஃப் கேர் வந்து கொடுப்போம். கண்டிப்பாக ஹெல்த் விஷயத்தில் இனிமேல் வந்து ஒரு சின்ன விஷயம் தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி விடவே விடாதீங்க. இந்த பீரியட்ஸ் சம்மந்தமான பிரச்சனை ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா, இல்லை பெயின் கொஞ்சம் வித்தியாசமாகுதா, இல்லை வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது வேஜினால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து கன்சல்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போது நமக்கு ஒரு கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்தாவே நமக்கு செட்டில் ஆயிரும், சரியாயிரும். அதை நம்ம அப்படியே விட்டுட்டே இருக்க தான் அது பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடும். என்னோடய சர்ஜரி இதனால தான் நடந்துச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை பற்றி எனக்கு எவ்வளோ என்னோடய ஆப்ரேஷன், என்னோடய ஹெல்த்தில் எனக்கு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதை தாண்டி இதை பற்றியான விளக்கங்கள் வந்து நீங்கள் வந்து கைனகாலஜிஸ்ட்டை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். எனக்கு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தேவி மேம் வந்து நான் பார்த்தேன். அவ்வளோ சூப்பரான டாக்டரு. அவங்க வந்து கைனகாலஜிஸ்ட், லேப்ரோஸ்கோப்பி. இவ்வளோ நான் சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கும் மேம் கொடுத்த மோட்டிவேஷன் அண்டு மேமுடைய சப்போர்ட்டு அது வந்து ரொம்பவே நான் சொல்லுவேன். லாஸ்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாமல் என்ன பண்ணுறதுன்னு தான் மேம் பார்த்தாங்க. அவங்களுக்கு பண்ணுற ஐடியாவே இல்லை. பட் ஆனால் எனக்கு இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் நானும் அந்த டிசிஷன் வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் வந்து பெயின் தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நானாக என்னை ஓன் ரிஸ்கில் நான் சொன்னங்காட்டி தான் வந்து அவங்க வந்து யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணினாங்க. பட் ஓவரிஸ் ரெண்டுமே வந்து அவங்க ரிமூவ் பண்ணலை. நிறைய பேர் அக்கறையாக இன்ஸ்டாகிராம் அப்படி யூடியூப்பில் வந்து மெசேஜ் அண்ட் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ உங்களுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் அண்ட் லவ்னால தான் நான் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க.